Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கார சாரமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பட்டை நல்லா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட தக்காளி, பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கறியை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா கூட சேர்த்து இதை ஒரு நல்ல 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டு இதை நல்லா வேக விடணும். சிக்கன் நல்லா மசாலா கூட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து சிக்கன் நல்லா வேகிறதுக்கு அளவா தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு தடவை குழம்ப கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வறுத்து அரைச்சு ரெடி பண்ண மசாலா தூளை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டு ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம குழம்பை இறக்கிடலாம். வாழை இலை போட்டு சூடான சாதம் வச்சு இது கூட நம்மளோட கார சாரமான நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த நாட்டுக்கோழி குழம்பை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வேல்யூலான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.